வந்து கெப்பாசிட்டர்ஸ் வந்து கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர், டிரான்சிஸ்டர், டயோடு இதெல்லாம் ஐடென்டிஃபிகேஷனை பற்றி நான் சொல்லியிருந்தேன் என்னென்ன மாதிரின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த டெஸ்க்டாப் மதர் போர்டு இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது. இந்த டெஸ்க்டாப் மதர் போர்டில் வந்து கெப்பாசிட்டர் வந்து 2 டைப்பில் இருக்குது. என்னென்ன கெப்பாசிட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா எஸ்எம்டி கெப்பாசிட்டர்ஸே 2 டைப்பில் இருக்குது. ஒரு டைப்பு பார்த்தீங்க அப்படின்னா பொலாரிட்டி கெப்பாசிட்டர், இன்னொன்று நான் பொலாரிட்டி கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டர்லேயே பொலாரிட்டி கெப்பாசிட்டருங்கிறது இதுதான். இப்போ இதெல்லாம் வந்து பொலாரிட்டி இருக்கும். இந்த மாதிரி சைஸில் பெருசு சின்னதுமாக இருக்குது இல்லையா, இதெல்லாம் பொலாரிட்டி இருக்கும். இந்த பொலாரிட்டியில் வந்து ப்ளஸ்ஸு மைனஸுங்கிறத வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி கோடு போட்டிருக்கிறது வந்து மைனஸு, கோடு போடாமல் இருக்கிறது ப்ளஸ்ஸு. இப்போ வந்து இது போர்டை விட்டு வெளியில் எடுத்தது. இப்போ இதில் வந்து 16 வோல்ட்டு 2200 மைக்ரோ ஃபேரட் அப்படின்னு போட்டிருக்காங்க. 2200 மைக்ரோ ஃபேரட் வேல்யூ உள்ளது. இவ்வளோ வேல்யூ உள்ள கெப்பாசிட்டர் இது 16 வோல்ட்டு. வோல்டேஜும் இந்த இதுவும் வந்து ரேட்டிங்கும் எவ்வளோங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு இது சார்ஜ் ஆகக்கூடிய கெப்பாசிட்டர். ஸோ இந்த கெப்பாசிட்டருங்கிறது இது ஒரு இது. அடுத்து போர்டுங்களில் எப்படி கெப்பாசிட்டர்ஸ் இருக்குங்களா, இங்கெல்லாம் இருக்குது பாருங்களேன், இதெல்லாம் கெப்பாசிட்டர்ஸ் தான். சின்னதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு கூட பார்த்தீங்கன்னா தெரியுது, பேக்காக கூட இருக்குது. இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய இடத்துல கெப்பாசிட்டர் தான் இருக்குது. இங்கெல்லாம் இருக்குது பாருங்கள், தெரியுதா? அதாவது ஒரு டார்க் ப்ரௌன் கலர் மாதிரி இருக்கு இல்லையா, இது எல்லாமே கெப்பாசிட்டர் தான். இதை வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் மொபைலில் ஃபோட்டோ காப்பி எடுத்து பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஸ்கோப் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஸ்கோப் மூலமாக தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது தெரியுதா உங்களுக்கு, இந்த போர்டில் இங்கே பேக்காக இருக்குது பார்த்தியா, 4 கெப்பாசிட்டர் தெரியுதா, 1 2 3 இங்கே தெரியுதா? நம்ம இங்கே இதை வச்சுருக்கேன் பாருங்கள், 1 2 3 4 பேக்காகவும் இருக்கும். 4 கெப்பாசிட்டர் சேர்ந்தது ஒரு கெப்பாசிட்டர் பேக்காகவும் இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள், இதெல்லாமே கெப்பாசிட்டர். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 இது எல்லாமே கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 டைப்பில் இருக்குது. மைக்ரோ கெப்பாசிட்டர், நானோ கெப்பாசிட்டர், பிக்கோ கெப்பாசிட்டர். இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட இருக்கும், பார்க்குறதுக்கு இன்னும் கூட சின்னதாக கூட இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து மைக்ரோ கெப்பாசிட்டர்ஸ். இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ மல்டிமீட்டரில் நம்ம வந்து கெப்பாசிட்டரை வந்து ஃபஸ்ட்டு எப்படி வந்து நம்ம வந்து செக் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த இதை வந்து மல்டிமீட்டரில் வந்து கண்டினியூட்டி மோடு கொண்டுட்டு வரணும். மோடு வந்து நம்ம எது கொண்டுட்டு வரணும் அப்படின்னா கண்டினியூட்டி மோடு கொண்டுட்டு வரணும். இந்த கண்டினியூட்டி மோடுங்கிறது வந்து 2 இப்போ 2 இதே வச்சு இப்போ இப்படி பண்ணுறேன் அப்படின்னா இது கண்டினியூட்டி மோடு. ஓகேங்களா? இப்போது ஒரு இந்த மாதிரி கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ராப்ளம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ளைனாக இருக்காது, உப்பிட்டு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இதிலே வந்து உப்பிட்டு இருக்குது பாரு, தெரியுதா? ப்ளைனாக இல்லை. ஓகே, இதில் பாருங்கள் கெப்பாசிட்டர் இது உப்பிட்டு இருக்கு பாருங்கள், இதுவும் உப்பிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ நார்மலாக இருக்க கெப்பாசிட்டருக்கும் இது நார்மல் கெப்பாசிட்டர் இதுக்கும் இது பேர்ன் ஆகிருக்கு பாருங்கள், உப்பி இருக்கா, இப்படி கொஞ்சம் மாதிரி இப்படி குமிழ் மாதிரி இருக்கா. ஸோ இந்த கெப்பாசிட்டர் மாற்றணும். இதெல்லாம் ப்ராப்ளமேட்டிக் கெப்பாசிட்டர்ஸ். ஓகே, இதோடைய லீடு பேக் சைட்ஸ் தான் இருக்கும். இதோட லீட்ஸ் வந்து பேக் சைடில் இருக்கும். இப்போது சர்க்கியூட்டில் இருக்கிறதுனால அப்படி இருக்காது, உப்பிச்சுனாவே உள்ள ஷார்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். பட் ஆனால் காமிக்கலை. இப்போது இந்த கெப்பாசிட்டருடைய நார்மல் கெப்பாசிட்டியோட ரேங்க் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இது பொலாரிட்டி இல்லை. இப்போது இந்த கெப்பாசிட்டரில் நான் இங்கே இப்படி வைக்கணும் அப்படின்னா இது வந்து ஷார்ட் காமிக்குது. ஷார்ட் காமிக்கக்கூடாது, ஏதாவது வேல்யூ வரணும், இந்த மாதிரி வேல்யூ வரணும். இன்கேஸு ஏதாவது ஒரு போர்டுங்களில் இதெல்லாமே நெகட்டிவ் பாயிண்ட், இது எல்லாமே நெகட்டிவ் பாயிண்ட், மைனஸ். சரியா? இது எல்லாமே மைனஸ் போர்டுங்களில், இந்த கனெக்டர் எல்லாமே மைனஸ். இப்போ இந்த இடத்துல வச்சுட்டு கெப்பாசிட்டர் ஒரு சைடு இப்படி வச்சேன்னா ஷார்ட் காமிக்கணும், இதுவும் அதுவும் மைனஸ்னு அர்த்தம். ஒரு சைடு வந்து வேல்யூ காமிக்கணும், சம்மோர் வேல்யூ. ஒரு சைடு என்ன காமிக்கலாம், ஷார்ட் காமிக்கலாம். ஏன்னா இதுவும் அதுவும் கிரவுண்டில் இருக்கலாம், அதனால் ஷார்ட் காமிக்கலாம். பட் அடுத்த சைடு வந்து என்ன காமிக்கணும் அப்படின்னா சம்மோர் வேல்யூ காமிக்கணும். ஓகே, ஃபேரட் வேல்யூ காமிக்கணும். அப்படி வேல்யூ காமிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அது குட் கெப்பாசிட்டர். இப்போ இது ஷார்ட்டு, இதுவும் அதுவும் சவுண்டு வரக்கூடாது. சவுண்டு வந்துச்சுன்னா ஷார்ட்டுன்னு அர்த்தம். அப்போ ஷார்ட்டுனா என்ன அர்த்தம்னா, இந்த கிரவுண்டு, இந்த போர்டுடைய கிரவுண்டுக்கும் இதுக்கும் கனெக்டிவிட்டி இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதுவும் ஒரு கிரவுண்டாக இருக்கும். நான் வச்சுருக்கேன், அதனால் கனெக்டிவிட்டி காமிக்குது. இதே இந்த 2 கெப்பாசிட்டர் அப்படி வச்சேன்னா
சம் மோர் வேல்யூ காமிக்கணும். காமிக்குதா? இப்போ இந்த மாதிரி நான் மாற்றி பொலாரிட்டியை மாற்றி வச்சாலும் செக் பண்ணாலும் சம் மோர் வேல்யூ காமிக்கணும். சம்டைம் லோ கெப்பாசிட்டர்ஸ் வந்து சவுண்ட் வந்துடும். பட்டு ஆனால் அதை வந்து சர்க்யூட்டை விட்டு வெளியில் எடுத்து வச்சு ஷார்ட் காமிச்சிச்சுன்னா அந்த கெப்பாசிட்டர் போயிடுச்சுன்னு அர்த்தம். இல்லை வெளியில் எடுத்து வச்சுட்டு இதை ப்ளோ பண்ணி வெளியில் எடுத்து வச்சுட்டு ஷார்ட் இல்லாமல் ஓகே அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அது குட் கெப்பாசிட்டர். ஸோ கெப்பாசிட்டருடைய 2 லீடையும் ப்ளஸ் மைனஸ் பொலாரிட்டியை மாற்றி வச்சு நம்ம செக் பண்ணாலும் ஷார்ட் காமிக்கக்கூடாது, சம் மோர் வேல்யூ காமிக்கணும். இப்போ சம் மோர் வேல்யூ காமிக்குதுல்ல, லோ ஓம்ஸ் இதெல்லாம் சம் மோர் வேல்யூ காமிக்குதா? இப்போ இது எல்லாமே கெப்பாசிட்டர். இது எல்லாமே இப்போ எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, பேரலில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இதை சர்க்யூட்டை. புரியுதுங்களா நான் சொல்கிறது? பேரலல் சர்க்யூட் ஒரு நாள் போட்டு காமிச்சேன் தெரியுமா? அது மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி வேல்யூ வந்து இந்த கிரவுண்ட் வச்சுக்கணும், எங்கே வேணால் வச்சுக்கலாம். இந்த சைடு வேல்யூ காமிக்கணும். இப்போ இது மாதிரி இது ஷார்ட்டு, பயங்கர ஷார்ட்டு தெரியுதா? இந்த மாதிரி ஷார்ட் காமிக்கக்கூடாது. இப்போ இது வேல்யூ காமிக்குதுன்னா குட்டு. ஒரு சைடு ஷார்ட் காமிக்கலாம், ஒரு சைடு இந்த மாதிரி பஜார் மோடு இந்த மாதிரி வரலாம். சர்க்யூட் வந்து ஒரு சைடு சவுண்டு வரலாம், இன்னொரு சைடு சம் வேல்யூ தான் வரணும். இப்போ இங்கே வச்சுருக்கேன் நான் கிரவுண்டில், இப்போ இங்கே வைக்கிறேன்னா லோ வேல்யூம்னா கண்டிப்பாக சவுண்டு வரும். இந்த மாதிரி கெப்பாசிட்டர்ஸ்னால் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஓகே, இதுதான் கெப்பாசிட்டராக கண்டுபிடிக்கிறது. டயோடு எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியலன்னு சொன்னீங்கல்ல, இதுதான் டயோடு. இங்கே இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், ஜீனோ டயோடு இதான். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஆனோடு, இது கேத்தோடு. இது ஜீனோ டயோங்கிறதுனால 0.5 வோல்ட் கட் ஆஃப், அதனால் 500க்குள்ளே காமிக்கணும். காமிக்குதா? புரியுதுங்களா? இதுதான் டயோடு. அது வந்து எல்இடி. இதுவும் ஒரு டயோடு. இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே காமிச்சிருக்காங்க, இங்கே இருக்குது பாருங்கள் டயோடு தெரியல நீங்களே, 500 சம்திங் காமிக்குது. ஓகே, இங்கே கூட ஒரு டயோடு காமிக்குது, இங்கே இருக்குது பாருங்கள். அதாவது அதுலேயும் கோடு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே டயோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணு தெரியுது அந்த இடத்துல. இந்த பிளாக் கலரில் ஒரு கோடு தெரியுதா? இந்த சைடு வந்து இது வந்து ஆனோடு, பிளாக் கலரில் இருக்கிறது கேத்தோடு. ஓகேங்களா? இந்த டயோடு இதுதான். ஓகே, சம் மோர் வந்து 500 சம்திங், ஏன்னா ஜீனோ டயோடு இது, அதனால 0.5 வோல்டேஜ் காமிக்கணும், அப்படி இல்லைன்னா 500 சம்திங் காமிக்கணும். இங்கேயும் இருக்குது பாருங்கள் டயோடு, தெரியுது அந்த இடத்துல? 2 டயோடு இருக்குது. இது எல்லாமே டயோடு. ஓகே, ஸோ கெப்பாசிட்டருங்கிறது ப்ரௌன் கலரில் இருக்கும். இதை செக் பண்ணும்போது ஒன் சைடு பீப் வரலாம், இன்னொரு சைடு வேல்யூ தான் வரணும். 2 சைடும் சேர்ந்து செக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வேல்யூ தான் வரணும். 2 சைடு சேர்ந்து இப்படி வச்சு செக் பண்ணும்போது ஷார்ட் வந்துச்சுன்னா அந்த கெப்பாசிட்டர் ஃபெயிலுன்னு அர்த்தம். அப்படி சில இப்போ இந்த ஐசி இருக்குன்னா, இந்த ஐசி பக்கத்தில் கெப்பாசிட்டர் ஷார்ட் காமிக்குது அப்படின்னா இந்த ஐசி ஃபால்ட்டாக இருந்தால் கூட இந்த கெப்பாசிட்டர் ஷார்ட் காமிக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம், இந்த கெப்பாசிட்டரை எடுத்து வெளியில் வச்சுட்டு செக் பண்ணி அந்த இடத்துல ஷார்ட் காமிச்சிச்சுன்னா அப்படின்னா ஐசி போனால் கூட கெப்பாசிட்டர் ஷார்ட் காமிக்கும். அதுலேருந்து இந்த ஐசி போயிடுச்சுன்னு சொல்லலாம். இப்போது கெப்பாசிட்டர் வந்து மேடம் 1000 கணக்கில் லட்சக்கணக்கில் போட்டிருக்காங்களே, அப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றையும் செக் பண்ணோன்னா கெப்பாசிட்டரை பொறுத்து வச்சு ஒன்று செக் பண்ணணும். புரியுதுங்களா? எந்த செக்ஷனோ அந்த செக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ டயோடு நிறையாவே இந்த பொருளில் இருக்குது. புரியுதுங்களா இது சொல்கிறது? அதே மாதிரி இப்போ இது இந்த மாதிரி பெருசாக இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து இதுதான் வந்து ஃபெட்டு. ஓகே, மாஸ்ஃபெட்டில் இது வந்து இந்த பிளாக் கலர் இருக்கு இல்லையா, அதை பேஸில் இப்படி வச்சுக்கிட்டு இதுவும் சேம் தான். லீடு வந்து ஷார்ட் காமிக்கும். இந்த மேலே உள்ளதும் நடுவில் இருக்கு இல்லையா, இந்த இதுவும் கனெக்டிவிட்டியில் தான் இருக்கும், அதனால் ஷார்ட் காமிக்கும். இப்போ ரெட்டை தூக்கி ஒரு சைடு வச்சு இன்ஃபினிட்டி காமிக்குது, அடுத்த சைடு வேல்யூ காமிக்குது அப்படின்னு சொன்னால் இப்படி காமிக்கும். சம் மோர் வேல்யூ 500 காமிக்கும். ஏன்னா ஃபெட்டை பொறுத்த வச்சும் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா 2 டயோடு, அப்போ டயோடோட வேல்யூ 500 தான் காமிக்கும். அப்போ என்ன ஆகும்னா இந்த சைடு வச்சோம்னா வேல்யூ வருது, ஒரு சைடு வேல்யூ வருது, இன்னொரு சைடு இன்ஃபினிட்டி வருது அப்படின்னா இது குட் ஃபெட்டுன்னு அர்த்தம். ஓகே, இங்கேயும் ஃபெட் இருக்குது பாருங்க. இப்போ இதுவும் சேம் தான், இங்கே வச்சாலும் இந்த இதுவும் சேம் தான். ஓகே, இங்கிட்டு வச்சா இன்ஃபினிட்டி வரணும், ஒரு சைடு 500 சம்திங் வரலாம். புரியுதா? இப்போ இது குட்டு. அதே மாதிரி இதில் இருக்குது பாருங்கள்,
இதுவும் நடுவில் இருக்கிறதும் சேம். அதனால் இந்த மாதிரி ஃபெட்டு. ஸோ ஒரு சைடு வந்து இன்ஃபினிட்டி வரும், இன்னொரு சைடு வந்து 500க்குள்ளே வரும். இப்போ வந்து இதை வச்சுட்டு இந்த சைடு ஷார்ட்டு, நடுவில் ரெண்டும் ஒரே லைன், அதனால் ஷார்ட் காமிக்கும். இந்த சைடும் இந்த சைடும் ஷார்ட் காமிக்கக்கூடாது. ஓகே, காமிச்சதுன்னா அது ஃபெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். இதுதான் டிரான்சிஸ்டர். இது சின்ன சைஸு டிரான்சிஸ்டரும் இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் பார்க்கலாம். ஓகே, அதுவும் அதே தான். ஓகேவா, ஃபெட்டு மாஸ்ஃபெட். ஓகே, இப்போ இங்கே இருக்கா 500 சம்திங் காமிக்குதா. அப்போ இந்த சைடு வந்து இன்ஃபினிட்டி காமிக்கணும், 1 சம்திங் இன்ஃபினிட்டி. ஓகே, காமிக்கும். அதே மாதிரி இதுவும் இந்த சைடு வச்சோம்னா, ஒரு சைடு வச்சா 500 சம்திங் காமிக்கணும். ஓகே, இன்னொரு சைடு வந்தால் இன்ஃபினிட்டி காமிக்கணும். காமிக்குதா? அப்போ இது எல்லாமே குட்டு. அப்போ இந்த போர்டில் இருக்கிறது எல்லாமே மோஸ்ட் டோட்டல் குட்டில் இருக்குது. ஓகே, இதெல்லாம் போய் நம்ம இப்போ இதை நான் போய் வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன், குறைஞ்சது எப்படி இருந்தாலும் அவர் வந்து 50 ரூபா சொல்லுவார். ஃபெட்டு 50 ரூபா சொல்லுவார் போகணும். ஏன்னா இப்போல்லாம் யாரும் விற்கிறதில்ல, ரொம்ப ரேரு. இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க, காலேஜ் ப்ராஜெக்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் விற்றுட்ருக்காங்க. அதனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்குது. நேற்று போய் அன்றைக்கி வந்து கேட்டு, எப்படி இருந்தாலும் 3 மாஸ்ஃபெட்டு, 2 டயோடு, அப்புறம் ஒரு ரெசிஸ்டர் ஒன்று, அது பிளாக் இது ரெசிஸ்டர், அது 220 சேர்த்து ஒரு 110 ரூபா 100 ரூபா கிட்ட வந்துச்சு வரும். பல்காகனா ஒரு ரேட்டு, தனியாகனா ஒரு ரேட்டு, இந்த மாதிரி மாஸ்ஃபெட். இதுதான் செக்கிங் மெத்தட். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், கெப்பாசிட்டர் சொல்லியிருக்கேன், டயோட் சொல்லியிருக்கேன், டிரான்சிஸ்டர் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. அடுத்து வந்து இது காயிலுங்கிறதும் இண்டக்டரும் ஒன்று தான், ஒரே பேர் தான். இப்போ இந்த காயில் வந்து பிரச்சனையாச்சு அப்படின்னா, இந்த காயில் வந்து கண்டினியூட்டி மோடில் இருக்கும். அதாவது ரெண்டு லீடையும் நம்ம டச் பண்ணோம்னா பஸர் வரணும். தெரியுதா? இந்த மாதிரி காயிலை செக் பண்ணாவே பஸர் வரணும். இதெல்லாம் காயில். பிகாஸ் இந்த லீடும் இப்போ இதோட லீடு அப்படியே பேக் சைடில் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ இங்கே கோயில் இருக்கா, இங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ இது ரெண்டும் காயிலோடைய 2 எண்டும், இது ரெண்டையும் நம்ம டச் பண்ணால் கண்டினியூட்டி வரணும். காயிலுங்கிறது பிரிட்ஜு மாதிரி, தெரியுதா? இப்போ ரெண்டையும் டச் பண்ணோம்னா வரணும். அது மாதிரி கோயில் இது. இப்போ இந்த காயில் இண்டக்டர் இதுன்னு சொல்லலாம், காயில்னு சொல்லலாம். இது கோயில்னு சொல்லுவாங்க. சில இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் இருக்குது பாருங்கள், ஆனால் தெரியுதா? இது 1 2 3 4 தெரியுதா? இப்போ டிரான்சிஸ்டரும் அதே மாதிரி தான். ஒரு மேலே வந்து பிளாக் வச்சுக்கலாம் பேஸை. ஒரு சைடு செக் பண்ணும்போது 500 சம்திங் வரலாம், ஒரு சைடில் இன்ஃபினிட்டி வரும், ஏன்னா டயோட் வேல்யூ வரும். ஓகே, புரியுதா? ஒன்று காமிக்கணும், இன்னொரு சைடு வந்து வேல்யூ காமிக்கணும். ஓகே, அதே மாதிரி இதில் இங்கே தெரியுதாங்கண்ணா? இந்த சைடு நல்லா கரெக்டாக ஒன்று கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இங்கே பாரு, இதில் வந்து காமிக்கும். இங்கே ஒரு சைடு, இந்த சைடு வந்து ஒன்று காமிக்கும். ஓகே, இது எல்லாமே இதான் பயாஸு. நீங்கள் போர்டில் போட்டு காமிச்சேன் இல்லையா, பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் EEPROM வழியாக ப்ரோக்ராமிங் பண்ணிக்கலாம்னு சொன்னோம் இல்லையா, இதுதான் இதில் பயாஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி இப்போ நான் என்னென்ன சொல்லியிருக்கேன், கெப்பாசிட்டர் சொல்லியிருக்கேன், டயோடு சொல்லியிருக்கேன், மாஸ்ஃபெட்டு சொல்லியிருக்கேன், டிரான்சிஸ்டர் சொல்லியிருக்கேன், கோயில் சொல்லியிருக்கேன். இப்போ ஒன்று இப்போ மிஞ்சிருக்கு, என்னென்னா ரெசிஸ்டர். என்ன மிஞ்சிருக்கு? ரெசிஸ்டர். இப்போ ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா பேக்காகவும் இருக்கும், தனியாகவும் இருக்கும். இப்போது இங்கே இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 6 7 தெரியுதா இல்லையா? இப்போது